ஜனநாயகன் படத்திற்கான வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு வகையில நெருக்கடி தானா சார் அவருக்கு? கண்டிப்பாக நெருக்கடி தான். அவர் தானா போய் வலையில சிக்கிட்டாரு. கரூர் விசாரணையில் நீங்க உள்ள போய் மாட்டீங்க, இதுலயே உள்ள நீங்க போய் மாட்டீங்க, சிங்கத்து வாயில தலையை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டீங்க. வச்சு செஞ்சுட்டாங்கிறதான் பாயிண்ட். 2 நாளைக்கு பராசக்தியோட போட்டி போட்டு வந்திருந்தா சிவகார்த்திகேயனா விஜயான் அந்த போட்டி வந்துடும், தப்பிக்கிறதுக்காக நம்ம கோர்ட்டில் போயிட்டு கொஞ்சம் டிலே பண்ணலான்னு கூட விஜய் தரப்பில் நினைச்சிருக்கலாம். ஆனால் கோர்ட்டுக்கு போனதே உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு விஜய்க்கு. நீங்களும் நானும் படி எதிரி மாதிரி ஒரு வேஷத்தை கட்டமைப்போம். நாங்கள் உனக்கு ஜனநாயகனுக்கு தடையெல்லாம் நடக்கும், சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் சேர்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். திமுக ஓட்ட பெரிய அதுதான் உனக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட். சிபிஐ விசாரணை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எவ்வளோ தூரம் மிரண்டு போயிருக்காரு, எவ்வளோ தூரம் பாஜக அனுசரணையாக நடக்க போறாருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க சார்? வணக்கம் சார். சார், விஜய் தொடர்பான அரசியல் விவாதங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இந்த சிபிஐ விசாரணை இன்றைக்கு கூட ஜனநாயகன் படத்திற்கான வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு வகையில் நெருக்கடி தானா சார் அவருக்கு? கண்டிப்பாக நெருக்கடி தான் அவருக்கு. அதாவது தானா போய் வலையில் சிக்கிட்டார் விஜய். அவர் சிபிஐ விசாரணை கேட்டார். அவருடைய பார்வையிலேயே சிபிஐ பற்றி அவர் என்ன மதிப்பீடு வச்சிருந்தாருன்னா, சிபிஐ பிஜேபி ஆர்எஸ்எஸோட கைப்பாவை அப்படின்னு அவரே சொன்னார். ஒரு மீட்டிங்கில் சொன்னார். இந்த காவல் மரணம் சம்மந்தப்பட்ட ஒரு போராட்டத்தில் அவரே பேசினது. சிபிஐ விசாரணையெல்லாம் கண்துடைப்பு, அது பாஜக ஆர்எஸ்எஸோட கைப்பாவை தான் சிபிஐன்னு சொன்னார். இப்போ அந்த சிபிஐ நம்பி இவரே போயிருக்கார். கேட்டால் என்ன சொல்லுவார், சிபிஐக்கு மேலே ஒரு கண்காணிப்பு குழு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலுமே அந்த கண்காணிப்பு குழுலாம் எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணுன்றது தெரியாது. சிபிஐ தான் முழுக்க இந்த விஷயத்தை நடத்துவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க, அவங்க தான் ஒரு சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எந்தளவுக்கு அவர் தன்னுடைய அந்த பார்வையை அதில் செலுத்துவார்ன்றது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சூழலில் அவர் ஜனநாயகன் படமும் பிரச்சனைக்குள்ளாகிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ ஜனநாயகன் படமும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிவிஷன் கமிட்டிக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு படம் பார்த்துட்டு நேரம் கொடுத்துருப்பாங்க, சர்டிஃபிகேட்டே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணீங்க, அப்போ உங்களை யாரோ இழுத்து விட்டாங்க கோர்ட்டில். உங்களை சுற்றி இருக்கிற அட்வைசர்ஸ் யாரோ தப்பாக உங்களை பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த கரூர் விசாரணையில் நீங்கள் உள்ளே போய் மாட்டீங்க, இதுலேயே உள்ளே நீங்கள் போய் மாட்டீங்க, நீங்களே போய் உங்கள் தலையை விட்டீங்க, உள்ள சிங்கத்து வாயில் தலையை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டீங்க. ஸோ நீங்கள் மாட்டிட்டீங்க. நீங்கள் எப்படா நீங்கள் மாட்டிப்பீங்கன்னு பார்த்தாங்க பிஜேபியில். உங்களை சிபிஐ விசாரணையில் வச்சு நல்லா செய்கிறாங்க. ஆக்சுவலாக வச்சு செஞ்சுட்டாங்கிறது தான் பாயிண்ட். 2 நாளைக்கு அந்த செஞ்சதில் இவர் எப்படி மாறப்போகிறாருன்னு தான் இனிமேல் பார்க்கணும். ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி ஜனநாயகன் பட விசாரணையில் கூட தணிக்கை குழு மேலும் அவகாசம் தான் கேட்குறாங்க. அது வெளியீடு ஆகிறதுக்கு மேலும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு மாதிரி தான் தெரியுது. இது என்ன மாதிரியான புரிதலை ஏற்படுத்தும்? இது ஒரு புதிதான ஒரு நிலைப்பாடு தானே? இல்லை, அதாவது ஜனநாயகனுக்கு தணிக்கை குழு போடுற விஷயங்கள்லாம் கட் பண்ணுற விஷயங்கள், இப்போ அவங்க சொல்கிற அப்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த அப்ஜெக்ஷன்ஸ்லாம் அவங்க இயல்பாகவே கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க தான் போய் அதில் மாட்டின்றது தான் முக்கியமான விஷயம். ஆனால் அவருங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு பராசக்தியோட போட்டி போட்டு வந்திருந்தா அதை 2 கம்பேர் பண்ணி பேசுவாங்க, சிவகார்த்திகேயனா விஜயான் அந்த போட்டி வந்துடும், ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம கோர்ட்டில் போயிட்டு கொஞ்சம் டிலே பண்ணலான்னு கூட விஜய் தரப்பில் நினச்சிருக்கலாம். ஆனால் கோர்ட்டுக்கு போனதே உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுது விஜய்க்கு. அதை வச்சுட்டு அவங்க கோர்ட்டில் பலவிதமான பார்வைகள் இருக்குல்ல. ஸோ சென்சார் கமிட்டி ரொம்ப இதுவரையும் சென்சார் போர்டு இந்த அளவுக்கு சீரியஸாக ஒரு ஃபிலிம் எடுத்துன்னு போனது கிடையாது. அதாவது துஷார் மேத்தா இந்தியாவோட உயர்ந்த லா ஆஃபீஸர், அவர் கவர்மெண்ட்டோட சொலிசிட்டர் ஜெனரல். அவர் கவர்மெண்ட்டுக்காக ஆர்கியூ பண்ணுறார். அவர் ஆர்கியூ பண்ணும்போது எல்லோரும் அப்போ இந்த கேஸ் அவ்வளோ முக்கியத்துவம் இருந்தாங்கன்னா விஜய் அரசியலில் இருக்கார். ஸோ விஜய் அரசியலில் இருக்கிறதுனால தான் ஜனநாயகன் படத்துக்கு போடுற தடைகள்லாம் பெருசாக பேசப்படுற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இது அரசியலோட லிங்க் பண்ணப்படுற ஒரு விஷயங்களை பார்க்குறோம். இது பிஜேபி இதை வச்சு விளையாடுறாங்களான்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் இந்த ஆங்கிளில் பார்க்கும்பொழுது முக்கியமாக ஜனநாயகன் படத்தோட ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே விஜய்க்குன்னு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க, பார்ப்பாங்க. பட் சிபிஐ விசாரணை என்பது விஜயை வச்சு விளையாடுற ஒரு விளையாட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான் நினைக்கிறேன். இந்த சிபிஐ விசாரணையிலேயே ரொம்ப தீவிரத்தை பார்க்க முடியுது சார். ரொம்பவுமே வேகம் எடுத்த ஒரு விசாரணை நிலைப்பாடு தான் இது. எப்படி அடிப்படையில் விஜய் மேலே பாஜக கோபத்தில் இருக்குது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? 2 விஷயம் சார். சிபிஐ விசாரணையில் விஜய் சொல்கிறது என்ன, திமுக சதி கூட்டத்தை செந்தில் பாலாஜி சதி பண்ணி தள்ளுமுள்ளு உண்டாக்கி 41 மரணங்களுக்கு காரணம் சதி. அது விஜயுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. விஜய் அதை ஒரிஜினல் எல்லா ஆதாரமே சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இவங்ககிட்ட கிடையாது. அவங்க கேட்குறா, இவங்க ஆதாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
அப்போ அவங்களுடைய பாயிண்ட் என்னவா இருக்குது, பிஜேபி பாயிண்ட்டோ அல்லது சிபிஐ பாயிண்ட்டோ வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 2 ஒன்று தானே விஜய் பார்வையில். நம்ம அவங்க பாயிண்ட் என்னவா இருக்குது, அப்பா நீங்கள் சொல்கிறது சரி ஏற்றுக்கிறோம், அப்போ நாங்கள் சொல்கிறது நீ கேடு. என்ன பண்ணணும், திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் நீ பிரிக்கணும். நீங்களும் நானும் படு எதிரி மாதிரி ஒரு வேஷத்தை கட்டமைப்போம். நாங்கள் உனக்கு ஜனநாயகனுக்கு தடையெல்லாம் நடக்கும், உனக்கு சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் சேர்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். விஜய்க்கு பாஜக தான் எதிர்ப்பு அப்படின்ற நிலையை உண்டாக்கும். அப்போது திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டு இருக்குல்ல, அதை உனக்கு திருப்பி விடுவோம். இதன் மூலமாக திமுகவுக்கு போகிற ஓட்டை குறைக்கணும். அதுக்கு நீ தனியாகவே நிற்கணும். அது தனியாக நின்று எவ்வளோ ஓட்டு குறைக்க முடியுமோ குறைக்கணும். எங்கள் ஓட்டுலையும் மேலே நீ கை வைக்கக்கூடாது, எங்களை பற்றி நீ விமர்சனம் பண்ணக்கூடாது. தேர்தலுக்கு அப்புறம் ஏதாவது இழுபறி நிலைமை ஏடிஎம்கேக்கு ஏதாவது வந்ததுன்னா, அப்படி வந்ததுன்னா நீ எங்கள் ஆட்சியில் சேரணும், நீ உங்களுக்கு ஏதாவது 4 எம்எல்ஏ இருந்தால் வந்து எங்கள் கூட சேரணும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறாங்க. திமுக எதிரி, நீ பாஜக கொள்கை எதிரின்ற விஷயத்தில் இனிமேல் சொல்லக்கூடாது. நீ திமுக எதிர்த்துன்னு போ, திமுக ஓட்ட பிரி, அதுதான் உனக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டு. அந்த அசைன்மெண்ட்டில் ஒழுங்காக வேலை செய்கின்றது தான் இவர் கொடுத்துருக்க பாஜக சிபிஐ மூலமாக கொடுக்குற ஒரு அழுத்தம். நீ சொல்கிறத நாங்கள் கேட்டு நீ சொல்கிற மாதிரி நாங்கள் அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னா இதுதான். இல்லை நாங்கள் ஒரு அறிக்கை கொடுப்போம், நீ வந்து கூட்டத்துக்கு வந்தது லேட்டு, உன்னால தான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, நீ கூட்டத்துக்கு பண்ண அரேஞ்ச்மெண்ட்டே சரியில்லை அப்படின்லாம் போட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வி, நீ மாநாடெல்லாம் எவ்வளோ செலவழிச்ச ரூபா, பணம்லாம் எங்கேருந்து வந்தது, இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் நாங்கள் அதுக்கும் போவோம். அப்போ உனக்கு பணம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா அது எங்கேருந்து வந்தது அது இதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா அதில் நீ ஏதாவது ஒரு கேஸில் நீ மாட்டுவ நீ அப்படி போகிறாங்க வழியில். அதனால் எப்படி பார்த்தாலுமே கிடுக்கிப்பிடியில் மாட்டிட்டாங்க, மத்திய அரசு இவரை பிடிச்சி மாட்டிட்டாங்கன்றதான் பாயிண்ட்டு. இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாரு, அவங்க சொல்கிற மாதிரியே திமுக கடுமையான எதிர்த்துட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் திமுகவுக்கு போகிற ஓட்டுகள்லாம் எடுக்கிறது, குறிப்பாக மைனாரிட்டி ஓட்டுகளை தூக்கின்னு போகிறது அப்படின்ற விஷயத்துக்கு போகிறாரா. ஆனால் மைனாரிட்டிகள் நம்ப மாட்டாங்க. நாடு முழுக்க கிறிஸ்துமஸ் அன்றைக்கி கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டாங்க, ஆனால் இவர் வாயை திறந்தாரா, ஒன்றுமே வாயை திறக்கல. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வந்து அப்பட்டமான மதவாத அரசியலை பாஜக பண்ணாங்க, இவர் வாயை திறந்தாரா, வாயை திறக்கல. அப்புறம் எப்படி மைனாரிட்டிகளை நம்புவாங்க, கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஜக ஒரு விஜய் வந்து எப்படி மைனாரிட்டி ஓட்டை பிரிப்பார், அதனால் திமுகவுக்கு போகிற ஓட்டை குறைப்பார், அதனால் பாஜகவுக்கும் விஜய்க்கும் தான் கடுமையான மோதல் அப்படின்ற ஒரு பிக்சரை நம்ம கிரியேட் பண்ணி விடலாம் அப்படின்னு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஜனநாயகனுக்கு எதிர்ப்பு போன்ற விஷயங்கள், ஜனநாயகனை சீரியஸாக சென்சார் போர்டு மூலமாக எதிர்க்கிறது போன்ற விஷயங்கள், சிபிஐ என்கொயரி போன்ற விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட அரசியல் ரீதியாக விஜய் எப்படி பயன்படுத்த முடியுன்ற அந்த ஆங்கிளில் தான் பாஜக ட்ரை பண்ணுறாங்க. கடைசியாக திமுக அணியை தோக்கடிக்கவே முடியாது, அது வலுவாகவே இருக்குது. காங்கிரஸ் திமுகலாம் ஒன்றா தான் இருக்குது, நம்ம தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா விஜயை வந்து பாஜக கூட்டணிக்கு கூப்பிட்றது கடைசி ஆயுதமாக வச்சுப்பாங்க, மரியாதை இங்கே வந்துருன்றதை கடைசி ஆயுதமாக வச்சுப்பாங்க. ஸோ அதுவரையும் இந்த சிபிஐ விஷயத்தை இழுத்துன்னு போவாங்க. ஜனநாயக விஷயத்துக்கு இந்த ஒரு வாரத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க, அது முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சிபிஐ விசாரணை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தாலே ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு நாடகம் நடத்துகிற மாதிரி தெரியுது. நாடகம் தான் சார், நாடகம் தான் நடக்குது. ஆனால் வந்து அந்த நாடகத்தை வந்து பிஜேபி வந்து விஜய் வந்து உள்ளே போய் மாட்டிக்கினார். அது விஜய் வந்து மாட்டிக்கினார் தான் முக்கியமான விஷயம். அவர் வந்து இந்த நாடகம்லாம் விஜய் வந்து மாட்டிக்க மாட்டார், அவர் வேறு வழியில் ஒரு வழி கொண்டு வரணும்னு பாஜக நினச்சிருந்த போது அவராக வந்து வலையில் சிக்கிட்டார்ல, அதை வச்சு இப்போ அவங்க இது திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, விஜயோடைய மௌனம் எதுவுமே இது வரைக்கும் வாயவே திறக்கல சார், ஏன் அவர் மௌனமாக இருக்கிறாரு, என்ன காரணம்? முதல்ல அவர் வந்து அவர் பேசுறதுக்கு ஸ்கிரிப்ட் யாராவது எழுதி தரணும் சார் முதல்ல, அதனால் அவர் பேசலை, அவ்வளோதான். மௌனமே வந்து ஒரு பெரிய விவேகமான ஸ்ட்ராட்டஜி மாதிரி அவர் கையாளுறாரு. ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் மௌனமாக இருந்தால் உங்கள்கிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக எவ்வளோ நாள் தான் மௌனமாக இருப்பீங்க? திருப்பரங்குன்றம் விஷயத்துலேயே மௌனமாக இருந்தீங்க. சொல்லுங்கள், மதவாத அரசியல் பண்ணுதா இல்லையா பாஜக, சொல்லுங்கள். பண்ணினாலும் சொல்லுங்கள், பண்ணலைனாலும் சொல்லுங்கள். சரி, ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு கருத்து இருக்குதுங்க. நீங்கள் நாட்டில் நடக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் கருத்து சொல்லலாம், நீங்கள் தலைவரே கிடையாது. எதுக்கு பாலிட்டிஷியன் இருக்கீங்க? நல்லது கிட்டதை பார்த்து மக்கள்கிட்ட சொல்கிறது தானே இருக்கீங்க. உங்கள் பார்வையில் இது எப்படி? உங்கள் பார்வையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் வந்து மகாத்மா காந்தி பேர் எடுத்தது மட்டும் தப்பு இல்லை, அந்த திட்டத்தையே மாற்றினது தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கா? இல்லை. அப்போ வந்து இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா? இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சொல்லாத போனீங்கன்னா அப்புறம் வந்து அந்த கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட விஷயத்தை கண்டித்த விஷயம் உண்டா? இல்லை. அப்போ நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் உங்கள் கருத்து என்ன? நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருப்பீங்க, எதுலேயுமே கருத்து சொல்ல மாட்டீங்க அப்படின்னா எதுக்காக தலைவராக இருக்கீங்க? மக்கள் பிரச்சனைகளில் நீங்கள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? அதனால் வந்து நீங்கள் பேசாமல் இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. உங்கள்கிட்ட சரக்கு இல்லை, நீங்கள் பயப்படுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயப்படுறீங்க. பாஜகன்ற பேரையே உச்சரிக்க மாட்டேறீங்களே. பாண்டிச்சேரிக்கு போகிறீங்க, பாஜக கவர்மெண்ட் அங்கே இருக்குது, கூட்டணி அரசு இருக்குது, அங்கே சர்டிஃபிகேட் நல்ல சர்டிஃபிகேட்னு கொடுத்துட்டு வரீங்க. இங்கே மட்டும் ஆளுங்கட்சி எதிர்க்கிறதா எங்கள் அரசியல் சொல்கிறீங்களா? அங்கே புதுச்சேரியில் உங்கள் அரசியல் என்னாச்சு? ஏன் பாஜகன்ற பேரை உச்சரிக்க மாட்டேறீங்க? அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் வந்துடுச்சு, ஒரு அழுத்தம் வந்தாச்சு ஏற்கனவே.
அதனால் அந்த அழுத்தத்தில் இருக்கீங்க நீங்கள். அதான் பாயிண்ட் அங்கே ஆக்சுவலாக. இதெல்லாம் மீறி உங்களை நம்பி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன பண்ண போகுதுன்னா இப்போ பாயிண்ட்டு. அந்த கூட்டம் உங்களுக்கு ஓட்டு போடுதா இல்லையான்றதான் பாயிண்ட்டு. ஒரு யங்ஸ்டர்ஸோ ஒரு யங் லேடிஸோ உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்ற ஒரு பிக்சர் இருக்குது. அது உண்மையாக கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்க எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது இப்போ பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஏற்றபடி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன பண்ணாலும், நீங்கள் பேசாமல் இருந்தாலும் சரி, பேசினாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் பேரில் தப்பு இருந்தாலும் சரி, தப்பு இல்லாட்டாலும் சரி, 41 வருடத்துக்கு நீங்கள் காரணமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, எதாக இருந்தாலும் என் பின்னாடி ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நடக்காது. அது ஒரு கட்டத்தில் நீங்கள் சாயம் வெளுத்து போயிடும். இப்போ நீங்க சொல்றது அடிப்படையிலேயே தான் சார். இப்போ 70-80 நாள் தான் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு. இப்போ தாவேகா சார்பில் விஜய் அவர்களோ இல்லை யாராவது ஒருத்தர் ஒரு பிரச்சார குழு கூட அமைச்சாங்க. ஆனா தேர்தல் நடவடிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நம்ம பார்க்க முடியறதே இல்லை சார். ஒரு அமைதி தானே நிலவுது. இது போதும் அவருக்கு வெற்றி பெற? அவங்களுக்கு இந்த ஜனநாயகனும் இந்த சிபிஐ இன்கொயரியும் சேர்ந்து அவங்களை வந்து முடக்கி போட்டுது சார். ஆக்சுவலாக அவங்களுக்கு இதை பற்றிய சிந்தனையே இப்போ இருக்குது. இப்போ அடுத்தது அவங்க மாநாட்டுக்கெல்லாம் எப்படி செலவழிச்சாங்க, பணம் என்னாச்சு, ஏதாச்சும் எங்கேருந்து வந்ததுன்னு ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க நிம்மதி இன்னும் பறி போயிடும் ஆக்சுவலாக வந்து. ஸோ அது ஸ்டென் கவர்மெண்ட்டுமே இவர் எப்படி ஒரு ஸ்டென் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ப வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்காரா இல்லையா, ஐயா நீங்கள் சொல்கிறபடி நான் கேட்குறேன்யா, திமுகவை நான் கடுமையாக எதிர்க்கிறேன்யா, அவங்களுக்கு போகிற ஓட்டை பிரிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுறேன்னு அந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தார்னா போனால் போகிறதுன்னு மன்னிச்சு ஷார்ட் ஷீட்டில் கூட உன் பேரை சேர்க்காமல் இருக்கேன்னு சொல்லுவாங்க. இல்லை இவர் வந்து நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு வந்தார்னா அவரை எப்படி சார்ஜ் ஷீட்டில் சேர்த்து எப்படி அவர் கோர்ட்டுக்கு இழுத்தடிக்கணும், அப்புறம் ஜனநாயகம் இன்னும் எப்படி முடக்கணுன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஜனநாயகம் இதுக்கு மேலே முடக்க மாட்டாங்க. சிபிஐ என்கொயரி ஒரு ட்ரம்ப் கார்டாக வச்சுப்பாங்க. இவர் தான் அதுக்கு காரணம், அந்த கூட்டத்தை ஒழுங்காக மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது ஜனநாயகம் ஷூட்டிங்காக அந்த கூட்டத்தை பயன்படுத்தினார், அதனால தான் வண்டி எடுத்துகிட்டு கூட்டத்துக்குள்ளே போனார் அப்படிலாம் ஒரு விஷயம் வெளில வந்ததுன்னா இவர் பேர் ரிப்பேர் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ எப்படி சார் கூட்டணிக்கு கொண்டு வரக்கு தான் இந்த ட்ரையா இல்லை அரசியலை விட்டு இல்லை கூட்டணிக்கு கொண்டு வரது அப்படின்றது அது ஒரு வகையில் வந்து பாஜகவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல. ஆனால் அவங்க அதுக்கும் கடைசியாக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா கூட்டணிக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா பாஜக எதிர்ப்போட்டுகள் முழுக்க திமுகவுக்கு போயிடும், அது திமுகவுக்கு அட்வான்டேஜாக போயிடும். இவரை தனியாக நிற்க வச்சு திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டுகளை பிரிக்கிறதா அவங்க நோக்கம். அந்த பாயிண்டில் தான். அதே மாதிரி அதிமுக ஓட்டுகளை ஒரு பிரிக்கக்கூடாது, நம்ம பாஜகவை எதிர்த்து ரொம்ப பிரச்சாரம் பண்ணக்கூடாது, பாஜக பற்றி வாயை தரக்கூடாது அப்படின்றதான் பாயிண்ட்டு. இதுவரையும் அந்த பாஜக எதிர்த்து வாயை திறக்காது 1 மாதத்துக்கு மேலே இருக்கார் அவர் ஆக்சுவலாக. இனிமேல் இருப்பாரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் சைலண்டாக இருந்தார்னா அவருடைய கதை இதோடு முடிஞ்சது. அரசியல் கதை இந்த எலெக்ஷனோட கத்தம்னு பூட்டி வச்சுட்டு வர வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ ஆரம்பத்துல இருந்து அவர் பாஜகவை எதிர்த்து பெரிய அளவில் பேசுற மாதிரி தெரியலையா சார்? அவர் திமுகவை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாமே சொல்றாரு, திமுக எதிர்ப்பை தான் முன்னிறுத்துறாரு. எந்த அடிப்படையில் இப்போ நீங்க சொல்ற கருத்து அடிப்படையிலேயே பார்த்தாலும் இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய ஒரு கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லும்போது பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற பல விஷயங்கள் இன்னைக்கு கவர்னர் நடந்துக்கிற முறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றிலாம் ஒரு அரசியல் கட்சி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அதிகார பறிப்புலேருந்து நிதி கொடுக்காது இருக்கிறதுலேருந்து பல விஷயங்கள் இங்கே இந்த மொழியை திணிக்கிறதுலேருந்து, மொழியின் சிறப்பை அறியாமல் இருக்கிறதுலேருந்து, தமிழகத்தின் பழமையை வந்து உணராமல் இருக்கிறதுலேருந்து பாஜக பண்ணுற விஷயங்கள் பலது இருக்குது. எதை பற்றியும் பேசாத நீங்கள் கண்டுக்காது இருந்தீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு நீங்கள் பாஜகவை பார்த்து பயந்துன்னு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஆக்சுவலாக கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணால் மட்டும் போகிறோமா? அந்த கொள்கை எதிரி நீங்கள் களமாட வேண்டாமா? தமிழ்நாட்டு அரசியலில் பாஜகவை பற்றி ஏன் பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு? பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்கிற விஷயங்கள் காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் நிர்வாகம் வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு. தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் வந்து நிதி நெருக்கடி வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து கொந்தளிப்பு வந்திருக்கு உங்கள் மொழி திரிப்பு போன்ற விஷயங்கள்னால. அப்போ ஏன் வந்து நீங்கள் இந்த பாஜகவை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ பாஜக பற்றி நீங்கள் பேசுனா அதுக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். இப்போ 23ஆம் தேதி ஒரு முக்கிய அறிவிப்பு செங்கோட்டையன் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு, ஒரு முக்கிய முடிவுகள்லாம் சொல்கிறோன்னா அந்த 23ஆம் தேதி வேற ஒரு விஷயமும் நடக்குது. எதை கோட் பண்ணுறாரு செங்கோட்டையன்? இனிமேல் அவர் ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஆளை கூட இழுத்து நீங்கள் வர முடியாதுன்னு என்னோட அபிப்பிராயம். ஏன்னா பாஜக மிரட்டி விட்டாங்க, இனிமேல் ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஆளை இழுக்கக்கூடாது அப்படின்ட்டு. நீ இழுத்து ஏடிஎம்கேவோட ஆதரவு ஓட்டுகளை தள்ளின்னு ட்ரை பண்ணாத. அவங்களுக்கு என்ன பையனா ஏற்கனவே டிடிவி தினகரன் அப்படி பண்ணுவார்னு பார்த்தாங்க. அவர் கடைசியில் அவரை ஒரு வழியாக பாஜக மிரட்டி ஏடிஎம்கே இடத்துல கொண்டு போயிட்டாங்க. அதிமுக ஆதரவு ஓட்டுகளை பிரிக்கக்கூடாது, ஏன்னா அது திமுகவுக்கும் அது பாஜகவுக்கும் பிரச்சனையை உண்டாக்கும் இல்லையா? ஆனால் அதிமுக ஓட்டுகளை எவனா பிரிக்கிறவன வந்தான்னா அவனெல்லாம் ஓரம் கட்டணும் ஒடுக்கணுன்றதான் பாஜகவுடைய பாயிண்ட்டு. அதில் வந்து தினகரனை ஒரு வழியாக சரி பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட சரி பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் ஒரு பின்னாடி வருவாரா அங்கேயே போகிறா தெரியாது. இன்னும் வந்து இவர் வந்து ஏடிஎம்கே ஓட்டை செங்கோட்டையன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்த்து ஏடிஎம்கே ஓட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு இவர் அப்படியே மீறி ஏடிஎம்கே ஆட்களை இவர் சேர்த்தாருன்னா இவருக்கு இன்னும் வந்து இவர் மேலே நடவடிக்கை இன்னும் கடுமையாகும். இப்போ அந்த சிபிஐ விசாரணை எல்லாருமே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, விஜய் வந்து குற்றப்பத்திரிகையில சேர்க்கப்படுவார், அவர் இது வரைக்கும் ஒரு சாட்சியாக தான் இருக்கிறாரு அப்படின்னா அப்படி சேர்க்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படிதான் நோக்கி நகருது அந்த விசாரணை. இது வந்து ஒரு மிரட்டல் விடப்பட்டிருக்கு, சேர்க்கப்படலை. அவருக்கு வந்து ஒன்று இழுத்தடிப்போம் கோர்ட்லன்னு சிபிஐலேருந்து லீக் பண்ணிருக்காங்க. அவங்க இன்னும் அந்த முடிவு பண்ணலை. இவர் கையில் விட்டுருக்காங்க, நாங்கள் சொல்கிறபடி நடந்துக்கோ, உன்னோட பாலிடிக்ஸ் இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே போனீங்கன்னா உனக்கு கட்டம் கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டு.
அவங்க இன்னும் சார்ஜ் ஷீட்டில் போடுவோன்னு சொல்லலை, அப்படி போடுவோன்னு ப்ரெஸ்ஸுக்கு லீக் பண்ணி விட்டுருக்காங்க. இவர்கிட்ட சொல்லலை, ப்ரெஸ்ஸுக்கு லீக் பண்ணி விட்டுருக்காங்க. இவரை பயமுறுத்துறதுக்காக இந்த விஷயங்கள் பண்ணப்பட்டிருக்கு. ஜான ஆரோக்கியசாமியை கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க, நிதி சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களாம் அது கிளப்பி விடப்பட்ட விஷயம் தான் பாஜக தரப்புலேருந்து. ஏன்னா ஒரு மிரட்டலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க, யாரை விஜய் வந்து ஒரு மிரட்டலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இவர் எவ்வளோ தூரம் மிரண்டு போயிருக்காரு, எவ்வளோ தூரம் பாஜகவுக்கு அனுசரணையாக நடக்க போகிறாருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி போகும் சார் விஜயோடைய அரசியல்? இந்த தேர்தல் காலகட்டம் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு, அவ்வளவுதான். என்ன நிலைமையில யாருமே அவரோட கூட்டணியே சேரல சார். தாவேக்காது தினகரன் ஒரு வழியாக நெருங்கி போனார். அதை புரிஞ்சுட்டு அமித்ஷா கூப்பிட்டு தினகரனை கூப்பிட்டு அந்த சைடெலாம் போகாதுன்னு மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ என்னன்னா தினகரன் என்ன சொல்கிறாரு, எதிரி துரோகிலாம் அரசியலில் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வழியில் அப்படி போயிட்டுருக்காரு. அவர் போய் என்டிஏவில் போய் செட்டில் ஆவாரா? அப்போ இது வரையும் போய் எடப்பாடி எங்கே இருக்காரோ அங்கே நான் போகவே மாட்டேன்னு சொன்னவர் இப்போ அங்கே போய் செட்டில் ஆனால் என்ன ஆகும்? உங்களுக்கு போட்ட ஓட்டை எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறதுனால தான் ஓட்டு போட்டாங்க. நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு தினகரனுக்கு வர ஓட்டு வராது ஆக்சுவலாக. அப்போது எடப்பாடியை எதிர்க்கிறது யாருன்னு பார்த்து மக்கள் அந்த அணிக்கு தான் எது விரும்புதோ அந்த அணிக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால் தினகரனில் இந்த வாட்டி நீங்கள் எடப்பாடியில் சேர்த்தா கூட எந்த அளவுக்கு அது பலன் கொடுக்குன்னு தெரியாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஜக தினகரனை இழுத்துட்டு அவரோட ஆதரவு ஓட்டுகள் வந்துடும். லாஸ்ட் டைம் மாதிரி 21 எலெக்ஷன் மாதிரி 20-22 தொகுதியில் ஒரு ஓட்டை பிரிக்க முடியாது அப்படின்னு அவங்க கூப்பிட்றாங்க. ஆனால் நிலைமையே வேறு. எடப்பாடிக்கு எதிராக இருந்ததுனால தான் தினகரனுக்கு அந்த ஓட்டு விழுந்தது. எடப்பாடிக்கு ஆதரவாக நீங்கள் அந்த அணியில் போய் சேர்ந்தீங்கன்னா அந்த ஓட்டு உங்களுக்கு விழாது. யார் எடப்பாடியை தோக்கடிக்கிற வல்லமை பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு விழும். அதுதான் அடிப்படையான விஷயம். இதை வந்து அவங்க புரிஞ்சுருக்காங்களா பாஜக தெரியாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு வந்து அந்த தினகரனும் அங்கே போக போகிறதில்ல. ஸோ தாவேக்காவை நோக்கி யார் போகிறாங்க? தாவேக்கா கூட்டணி அவரும் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு எல்லாம் சொல்லிட்டாரு. இதுவரையும் அவருக்கு கூட்டணி யாருமே வந்து அவர் கூட கூட்டணிக்கு போகிறது ரெடியாக இல்லையே. ஸோ அதனால் பாயிண்ட்டை பார்க்கும்போது அவர் வந்து அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஆனால் அந்த செல்வாக்கு ஓட்டாக மாறுமான்றதான் தெரியாது. பெரும்பாலும் ஜென்சி மக்கள்லாம் அவரோட பக்கம் இருக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் அந்த இருக்காங்கன்றதுலாம் எலெக்ஷன்ஸ் போது தான் தெரியும். அவருக்கு கீழே வேலை செய்யறதுக்கு கட்டுமானங்கள் இருக்காங்கலாம் தெரியாது. அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து செங்கோட்டையன் என்ன 23ஆம் தேதி என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரோ அதெல்லாம் இனிமேல் ஒரு அதிமுக ஆட்களை வந்து இழுக்கிறது வந்து கஷ்டமான காரியம் என்பது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட தேர்தல் தேதி அறிவிக்கிற நிலை தான். இன்னும் ஒரு மாதத்தில் தேர்தல் தேதியை அறிவிச்சிருவாங்க. எல்லா கட்சிகளுமே இது வரைக்கும் நம்ம பார்த்த எலெக்ஷன் அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடியே கூட்டணி எல்லாமே அமைஞ்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு செட் ஆயிரும். இந்த கட்சிகள் இதோட தான் போட்டி, இத்தனை முனை போட்டி அப்படின்னலாம். இந்த தாவேக்கா குறி வச்சுதான் எல்லா கட்சிகளுமே அமைதியா இருக்கா. ஏன்னா இப்போ திமுக கூட்டணி நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துடலாம், அதிமுக கூட்டணின்னு நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் அவுட் எடுக்க முடியாது. எத்தனை முனை போட்டின்னு இன்னுமே நம்ம உறுதியா ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியல. இதுல தாவேக்கா பியூஷ் கோயல் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பாய்லரா இருக்கா, இல்ல தாவேக்காவை மையம் பிரிச்சுதான் இந்த அரசியல் நகருதா? இல்லை, பியூஷ் கோயல் சொல்கிறது தான் கரெக்டு. அவர் ஸ்பாய்லராக இருப்பார். அவர் தனியாகவே விடுங்க, அவரை நீங்கள் விமர்சனமே பண்ணாதீங்க. அவர் ஸ்பாய்லராக இருப்பார்னா அவங்க நோக்கம் அதுதான். ஆனால் அந்த ஸ்பாய்லர் திமுகவை ஸ்பாயில் பண்ணுறது தான் பாஜக பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கு எப்படி இவரை பயன்படுத்துறதுனா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம பாஜக அதிமுக ஓட்டை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, திமுக ஓட்டை எப்படி ஸ்பாயில் பண்ணுறது, விஜயை வச்சு எப்படி ஸ்பாயில் பண்ணுறது அப்படின்றத அவங்க பாயிண்ட்டு. அதில் தான் இந்த சிபிஐ இன்கொயரி, இந்த ஜனநாயகன் எல்லாத்தையும் வச்சு ஒரு 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 மிரட்டலுக்கான விஷயங்கள் அங்கே தான் நடந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டு தேர்தலை பொறுத்த மட்டும் விஜய் வந்தது வந்து இந்த இருதுருவ அரசியலில் ஒரு 3ஆவதாக ஒருத்தர் வந்து ஒரு வாய்ப்பாக இருந்தார் மற்ற கட்சிகளுக்கெல்லாம். நீங்கள் அதிகமாக இடம் கொடுக்கலன்னா அங்கே போகலாம், இல்லை அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் சொன்னார். ஆனால் அப்படி சொல்லியுமே வந்து அவர் பேரை வச்சுட்டு நிறைய பேர் கேம் ஆடுறாங்களே தவிர யாருமே அவர்கிட்ட போய் சேர மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் பாருங்கள், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தாவேக்காக போகணும், அது இதெல்லாம் வர்றாங்க. கட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்களும் அங்கே போக அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணலை. இன்னும் வந்து திமுகவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கட்சியில் திமுகவுக்கு போனாலும் போவாங்க, சொல்ல முடியாது. தாவேக்கா ஒரு மாதிரி இது தினகரன் ஒரு மாதிரி தாவேக்காவுக்கு போன மாதிரி போனார். இப்போது அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பாஜகவில் போயிட்டாரு, அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறார். ஆனால் அவருக்கு இன்னும் இடங்கள் பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் ஃபைனலாக எப்படி வரும்னு தெரியாது. தேமுதிக ஆடுற கேம் அதுக்கு மேலே இருக்குது. அவங்க வந்து கிட்டத்தட்ட தாவேக்காவை காரணம் காமிச்சு ஆடுறத விட அவங்க திமுகவை காரணம் காமிச்சு அதிமுக காரணம் காமிச்சு திமுக அவங்க தாவேக்காவுக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ அதனால் தாவேக்காவை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் ஆடுற கேம் முக்கியமான கேம் தாவேக்கா வச்சு. அதே மாதிரி தேமுதிக இதை வச்சு ஆடுறாங்க, அவங்க திமுக அதிமுக வச்சு ஆடுறாங்க. தினகரன் தாவேக்கா வச்சு ஒரு கேம் ஆடினார். அது கிட்டத்தட்ட அமித்ஷா கூப்பிட்டு ஒரு அதை முடிவு கொண்டாடுற மாதிரி நிலைமை தான் இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தாவேக்கா இட்செல்ஃப் பார்த்தீங்கன்னா யாருமே அவர் கூட சேராமல் இருக்காங்க. இப்போ சீமான் தனியாக தான் இருக்கார். இன்றைக்கி இருக்கிற சூழலில் 4 முனை போட்டி நிச்சயமாக இருக்கிற மாதிரி தான் சார் தெரியுது. அந்த 4 முனை போட்டி வந்து அதிமுக கூட்டணி இன்னும் பலமாக இல்லை. பாமக அன்புமணி அங்கே போயிட்டார், பாமகவே பிரிஞ்சு கிடக்கு. பாமக ராமதாஸ் என்ன பண்ண போகிறாரு தெரியல நமக்கு. அவர் திமுக கருத்து தட்டின்னு இருக்கார். அவர் திமுகவில் சேர்க்கணுமா வேண்டாமான்றது பெரிய விஷயம் இருக்குது. விசிகேவோட நீண்ட மௌனம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ரொம்ப நாளாக வந்து விசிகே ஒரு மௌனமாக இருக்காங்க, எந்த விதமான ஆக்டிவிட்டி இல்லாமல் பேசாமல் இருக்காங்க. அவங்க என்ன நோக்கத்தில் இருக்காங்க ஒன்றுமே புரியல. அந்த 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 மௌனத்தின் பின்னாடி உள்ள மர்மம் என்னன்னு நமக்கு தெரியல. விசிகே ரொம்ப நாளாக மௌனமாக இருக்காங்க, ஆக்டிவிட்டியே இல்லாத இருக்கிற மாதிரி இருக்குது.
எதையும் பற்றியும் பேசாத இருக்காங்க. அது என்ன நோக்கத்தில் இருக்காங்க? பட் திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. அவங்க அதிக இடங்களை குறிப்பார்த்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அதிக இடங்கள் இல்லைன்னா அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் இன்னுமே இந்த 4 முனை போட்டின்னு இன்றைக்கி இருந்தால் கூட அது 4 முனை போட்டி இருக்கும். பட் அணிகளில் ஏதாவது கட்சிகள் ஏதாவது இப்படி அப்படியும் சடுகுடு விளையாடுற நிலைமை வருமானா, காங்கிரஸை பொறுத்த மட்டும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் டெல்லியில் மீட்டிங்லாம் நடந்து கூட அதுக்கப்புறம் கூட திமுகவோட போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்குன்றாங்க. ஆனால் அதையும் பொறுத்து தான் பார்க்கணும். காங்கிரஸ் தமிழ்நாடை மட்டும் மனசில் வச்சு முடிவு எடுத்தாங்கன்னா திமுகவில் போவாங்க. அதை பாண்டிச்சேரி கேரளாவோட சேர்த்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா வேறு மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுவும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். விஜயை பொறுத்த மட்டும் அவர் தன்னுடைய கட்சி இந்த எலெக்ஷன்ஸில் எப்படியாவது ஒரு 10% ஓட்டாவது வாங்கணும்னு நினச்சி வேலை செய்வார். அவர் ஆக்சுவலாக அவர் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கிடையாது. அவர் திமுகவை எதிர்க்கிறது, நான் தான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறது தான் அதிமுகவுக்கு பயமாக இருக்குது. அதான் அதிமுகவை அந்த சீனை விட்டு எடுத்துகிட்டு தாவேக்கா தான் போட்டின்னு வரக்கூடாதுன்னு தான் இவ்வளோ தூரம் பாஜக இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அவர் விஜயை 3ஆவதாக தள்ளணும், அவர் திமுகவை ஸ்பாயில் பண்ணணும்னு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியாது. அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் 4 முனை போட்டி தான். பட் இன்னும் 1-2 கட்சிகள் இப்படி அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.